ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். சில நேயர்களுக்கு ஒரே நேயர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காங்க, தைராய்டு பிரச்சனை இருக்குது, அல்சர் இருக்குது, குதிங்கால் வலியும் இருக்குது. ஸோ இந்த மூன்றுக்குமே ஒரு தீர்வாக ஒரு தெரப்பியாக கொடுங்கன்றிருக்காங்க. பொதுவாகவே நம்ம உடம்புல எல்லா சுரப்பிகளும் முக்கியமானது. அதில் தைராய்டு பேராதைராய்டு மிக அற்புதமான சுரப்பி. அந்த சுரப்பி நன்றாக இயங்கணும் அப்படின்னா அதற்குரிய பயிற்சிகள் முத்திரைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு நல்ல நிரந்தர தீர்வு கிடைக்கும். இது வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லோருமே பயிற்சி பண்ணலாம். இன்றைக்கு நன்றாக இருந்தாலும் இன்னும் 10 வருடம் கழித்தும் தைராய்டு நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ நம்ம சங்கு முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். உசட்டாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் சற்று வயதானவர்களுக்கு செய்ய முடியலைன்னா நம்ம முத்திரை சிகிச்சையாக நம்ம கொடுக்குறோம். அந்த முத்திரைகளை மட்டுமே எடுத்துக்கோங்க. உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து கேட்டிருக்காங்க அல்சர். அல்சருக்கு நமக்கு சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் நன்றாக இருக்கணும். அதிக காரம் உப்பு புளிப்பு குறைத்து உணவில் நீங்கள் உணவு எடுத்துக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க. நிறைய நபர்கள் பசிக்கும் பொழுது சாப்பிட மாட்டாங்க. பசிக்கும் பொழுது பசி அறிந்து கரெக்டாக சாப்பிட்றணும். அப்போ தான் நமக்கு அல்சர் அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி மைதாவினாலான உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. குதிங்கால் வலி கேட்டிருக்காங்க. நம்ம மாதங்கி முத்திரை பார்க்க போகிறோம். குதிங்கால் வலிக்கும் நம்ம வரண முத்திரை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த முத்திரைகள், ஆசனம், மூச்சு பயிற்சி, தியானம் இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் முதல்ல வெளியே செல்லக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது நிச்சயமாக இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு கிடைக்கும். இது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்லாதவர்களும் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்களும் இது எளிமையான பயிற்சி, 10 நிமிட பயிற்சி டெய்லி பயிற்சி பண்ணுங்கள். வயது ஆக ஆக நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் வாழலாம். 2 கண்களினால் பார்க்கின்றோம். நம் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் வயது ஆகும் பொழுது வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் இது. அப்போ நாம் இன்றைக்கு யங்ஸ்டராக இங்கே இருக்கீங்களா? நாமளும் அந்த வயதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தினமுமே ஒரு 15 நிமிடம் காலை மாலை இந்த பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக ஆரோக்கியம் நம் கையில். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது உசட்டாசனம். அதனுடைய நிலை பார்ப்போம். முதல்ல பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இந்த ஆசன நிலைக்கு செல்வோம். முதல்ல ஏக உசட்டாசனம் பண்ணிக்கிடுறேன். ஒரு கையினால் ஒரு கால் பிடிச்சிக்கிடுறேன். ஒரு கையினால் 1 2 3 4 5 6 7 8 9 10. கை மாற்றிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ உசட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் ஒரு முறை. முதல்ல ஏக உசட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ உசட்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சுகாசனத்துக்கு வந்துடுறேன். பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக சங்கு முத்திரை பார்க்க போகிறோம். எல்லா கை சேர்த்துக்கோங்க. 2 கட்டைகளும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா கை விரல்லே ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். தைராய்டு பேராதைராய்டு தொண்டை உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அல்சர் வராமல் சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்குவதற்குரிய மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேரம் வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிரவரல் சுண்டு வரல் அதனோட மேத்தில் பிறவரல் ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை சங்கு முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. 2 கட்டை விழுந்து மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா கை வரல் நுனியிலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகாய முத்திரை. நடுவரல் பெருவரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீதிங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவில் 2 நேரம் வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேரம் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிராண முத்திரை. மோதிர விரல் சுண்டு வரல் அதனோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்திலே பண்ணிக்கலாம். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ சங்கு முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகாய முத்திரை. நடுவரல் பெருவரல் நுனி. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மாதங்கி முத்திரை. எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவரல் 2 நேரம் வச்சுக்கோங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பிராணமுத்திரை. மோதிர விரல் சுண்டு வரல் அதனோட மேத்தில் பெருவரல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.